கும்ப ராசியில இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று, அங்க இருக்கக்கூடிய இறைவன வழிபாடு பண்ணிட்டு, ஏழை எளியவர்களுக்கு பழங்கள தானமா குடுங்க. என்ன பழம் வேணா குடுக்கலாம். ஆரஞ்சு, ஆப்பிளு, கொய்யாப்பழம், வாழைப்பழம், மாதுளை இந்த மாரி என்ன பழம் வேணா குடுக்கலாம். உங்கனால என்ன குடுக்க முடியுதோ அத குடுங்க. அதோட சேர்த்து பசுமாட்டுக்கு 2 வாழைப்பழம் குடுங்க. கொஞ்சம் வைக்கப்புல் குடுங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி குடுங்க. ஜலம் வைங்க. வச்சுட்டு அத சுத்தி என்ன செய்யணும்? தொட்டு கும்பிட்டுக்கங்க. இதனால என்னன்னா, ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்கும். 1 வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடுங்கிறது உங்களுக்கு வரவே வராது. நல்ல விதமா, சகல விதமான சௌபாக்கியங்களோடையும் வாழ முடியும். அது கூட என்னன்னா, உங்களுக்கு இந்த 1 வருடத்துல இந்த விபத்து கண்டங்கள், அகால மரணங்கள் இந்த மாரி கெட்ட விஷயங்கள், மன சஞ்சலங்கள் எதுவுமே வராதுங்க. உங்கனால என்ன முடியுதோ, அத மட்டும் நீங்க செய்யுங்க. செய்ய முடியலன்னு வருத்தங்கள் வேண்டாம். பொதுவாவே இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நெறைய பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது நிவர்த்தி ஸ்தானம். 7க்குடையவர் சூரியன். அவரு ஆட்சி பெறுறாரு. அப்போ பலவிதமான பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு நிவர்த்தி. அது என்ன விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, உடல் ரீதியா உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கடன் ரீதியா பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, பண ரீதியா இருந்தாலும் சரி, மன ரீதியா இருந்தாலும் சரி, உறவுகளிடையே இருந்தாலும் சரி, என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும், அத்தனைக்கும் உங்களுக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது சூரியன் குடுக்க போறாரு.